காவல் ஐயா கேவலம் ஒரு பன்றி உருவம் கொண்டே அந்த அரிய ஆணவன் என்னுடைய தம்பியை கொண்டு விட்டான். எப்படி தெரியுமா? ஐயா கேவலம் ஆமாம் ஐயா பன்றி பண்ணி ஒருவனை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நேருக்கு நேரா நின்று நேர்முகமாக நின்று செய்ய வேண்டும். செய்யணும் எந்த வேலை செய்யணும்? பையன் ஆமாம் ஐயா திருட்டு பையன் நீ சொல்லுங்க நான் சொல்லுங்க நான் என்ன செய்ய போயிட்டேன்? என்ன? காவல் ஐயா அந்த கேடு கட்ட அரியை அரியை இந்த மூன்று உலகில் எங்கு இருந்தாலும் தேடி தேடி கண்டுபிடி அவனை கண்டுபிடித்து பிடித்து அவனது உதிரத்தை எடுத்து வந்து அவருடைய உதிரத்தை கொண்டு வந்து என்னுடைய தம்பிக்கு தர்ப்பணம் செய்வதே தவிர இதுவரைக்கும் கர்ம காரியங்களை எதுவும் செய்யவில்லை. செய்யவே கூடாது. இது என்னுடைய சபதம். ஆகட்டும் ஐயா. என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய போறீங்க இப்போ? ஐயோ திருட்டு பையன் ஆமா எங்க ஒளிஞ்சிருப்பானே தெரியும். நீங்க ஒரு பக்கம் போனீங்கன்னா அவர் ஒரு பக்கம் போவார். ஒளிஞ்சிங்க தான் இருப்பார். எதை மேல பள்ளி கொண்டிருக்கிறான்? என்ன ஆணவம்? ஆணவம் பாம்பு 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 தான் என்ற கர்மம் வந்தால் எங்க பாருங்க எங்க போறேன்னு கேக்குறேன். நான் சொன்னேன். நானு அரிய கொல்ல போறேன்டா. அதற்கு போறேன். ஏன்டா என்ன தட்டு? ஐயா மகாராஜா இப்படி கோபாக்குடியோடு சென்றால் அந்த அரியானவன் நீ ஒருபுறமாக சென்றால் அவர் ஒருபுறம் மறைந்து விடுவார். 7 வயதிலே உங்கள் பாட்டனாக வழங்கப்பட்ட பிரம்மதேவரை குறித்து மரங்களை வாங்கி ஆமா நீங்கள் செய்த அக்கிரம செயலாளே அக்கிரமா செஞ்சதே. ஆமா நாங்களாடா? நீங்க தான் அக்கிரம செயலாளே எல்லாம் நலிந்து போய் கிடக்கிறது. அந்த வரமாகப்பட்டது நலிந்து போய் விட்டது. ஆகையினால் உங்கள் பாட்டனாக விளங்கப்பட்ட பிரம்மதேவரை குறித்து மாந்தகளின் சாதலிலே சாகா வர்றார் வேகா உடல் போகா செல்வம் பெற்று வந்தால் கூடிய மட்டும்தான் வெல்ல முடியும். அந்த கூடிய மட்டுமே எனக்கு போதும். ஆகையினால் இந்த அரசு வேடம் விட்டா போதும். அரசு வேடத்தை அகற்றி ஆண்டி வேடம் தரித்து காற்றணி குறித்து தபத்தை செய்து அரிதான வரத்தை பெற்று அப்படி உன் சொல் பிரகாரம் மந்திரிகள் தெரிந்தபடியால் மாந்திரிக சாலைக்கு சென்று பாட்டனாராகப்பட்ட யாரு பிரம்மதேவரை நோக்கி கடும் தவத்தினை செய்து சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் பெற்று வருகின்றேன். அதற்குரிய ஏற்பாடு செய்வார்கள்.